அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி கொட்டாரத்தில் கூடாரமிட்டு அமர்ந்திருக்கிற தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், இந்த கொட்டாரத்தை நாம் தமிழ் கட்சியின் கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு, உடன்பிறப்புகளுக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு, அவர்கள் எப்போதும் இருக்கிற தலைப்பு. போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு. போதை குறித்து முன்பாக பேசிய எல்லோரும் சொன்னாங்க, சாதிய போதை, மத போதை, மது போதை, திராவிட போதை அப்படின்னு பல போதைகளை சொன்னாங்க. இந்த எல்லா போதைகளையும் விட மிக மோசமான போதையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருப்பது திமுகவுடைய போதை. திமுக என்ன செஞ்சாலும் அது நல்லது, அது சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. குடிச்சா 2 கிட்னி, ஒரு கிட்னி போயிரும் தெரியுமா, அதனாலதான் 2 கிட்னி கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு விவேக் சொல்ற மாதிரி திமுக எது பண்ணாலும் என்ன அதுல ஒரு காரணம் இருக்கும், திமுக செஞ்சால் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அது சாதாரணமா உருவாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு 50 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கூட்டம். நம்மளை பார்த்து சில பேருக்கு கிறுக்கு பயிலுங்க மாதிரி இருக்கும். கோட்டிக்கார போயிடுவோம், சீமான் தம்பி கோட்டிக்காரன், என்ன மணல் எடுக்கூடாதுன்னு சொல்றானுப்பா, மணல் அள்ளக்கூடாதான்ப்பா சீமான் தம்பிகளுக்கு. இந்த சீலன் ஒருத்தன் எந்த நேரமும் கன்னியாகுமரி பாடலே நிக்காம்பா, ஒரு லாரியை உள்ள விட மாட்டேங்க, பேதியில போவான், இவனுக்கு ஒரு செத்த பயில, இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க, இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கான். சீமான் போயிடுவோம், ஒரு கோட்டிக்கார போயிடுவோம், என்ன ஒரு மலையை நொறுக்க விட மாட்டேங்க, மலையை நொறுக்காம எப்படிப்பா சம்பாதிக்கிறது, பேதியில போனா இவனுக்கு என்னப்பா திடீர்னு உருவாகி வந்திருக்கான், புதுசா கன்னியாகுமரி ஒரு வேட்பாளர் மரியஜனி அந்த அம்மா போடுன்னு போடுது. சத்தியமா பேசானா இல்லையா? செம்மண்ணெல்லாம் பிரச்சனைக்கு வரான், களிமண்ணெல்லாம் வர்றான், கருமண்ணெல்லாம் வர்றான், மலையை உடைச்சா வரான், மரத்தை வெட்டினா வரான், ரோடு குண்டு குழிமா கிடக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து போறாங்கப்பா. ஒரு பார் கட்டி சம்பாதிக்க முடியுதா? பேதியில போகணும், ஒரு பார் 24 நடத்த முடியுதா? வந்து நிக்கணும். உங்க ஊர்ல பேசுற பேச்சாதான் எப்போ உங்க ஆட்களை பார்த்தா பயமா இருக்குப்பா. ஒரு ஒரு அதிகாரி, தாசில்தார், அவர் சொல்றாரு, நான் இந்த ஆபீஸ் சிசிடிவி வைக்கல பாத்துக்கிடுங்க, ஒரே ஒருத்தன்பா, உங்க கட்சியில ஒரு கிளை செயலாளர் எவனோ ஒருத்தன், பேர் சொன்னா பேர் எனக்கு தெரியல, ஒரு தம்பி, இப்ப எந்நேரம் என் ஆபீஸ் வாசல் நிற்கான், எப்ப நான் வாரம்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கான்ப்பா. தாசில்தார் எப்ப வராரு போறாருன்னு அவனுக்கு என்னப்பா வேலை? கலெக்டர் கூட கேட்க மாட்டேங்காரு, அவனுக்கு பயந்தே சிசிடிவி போட்டேன். அப்ப அவன் பாரானா போறானான்னு பாரு, அவன் வந்தாவனா நமக்கு அடிமை, வர்றானா அவனுக்கு நம்ம அடிமைங்கிற மாதிரி. நாம் தமிழ் கட்சியுடைய கிளை செயலாளருக்கு தாசில்தார் பயப்படுறாருண்டா அதுதான்டா நாம் தமிழ் கட்சியுடைய சக்தி. நாம் தமிழ் கட்சியுடைய வாகனம், நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் ஒரு கனிமூல கோரில போய் நிக்கிறான்னா அள்ளு விட்டு அவனுக்கு. திமுக கொடி கட்டி, அதிமுக கொடி கட்டி, விசிக கொடி கட்டி, பாமக கொடி கட்டி, இங்க இருக்கிற சங்கிகளுடைய கொடி கட்டி போனா அவன் நம்மால காசு வாங்க வந்திருக்கானப்பா. நாம் தமிழ் கட்சி காரு போனா இவன் எந்த 7.5 கூட்ட போறானப்பா. அதுதான் 14 ஆண்டுகளில் நாங்கள் செய்த சாதனை. சீமான் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, சில பேர் கவுன்சிலர் இல்லைங்கிறான். டேய், நீ எத்தனை கவுன்சிலர் வச்சிருக்கிற? ஒரே ஒரு கவுன்சிலர், எங்கள் அக்கா, தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கவுன்சிலர் கன்னியாகுமரி. எப்படி இந்த ஆட்சி அதிகாரம் நடக்கிறது என்பதை எல்லாரும் சொன்னாங்க. நாம பேச வேண்டியத, போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு என்று நாம பேச வேண்டியத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா, நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இந்த கூட்டத்தை பத்தி ஐயா சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உடன்பிறப்புகளே, மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க?
தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். போதையுடன் கை குலுக்காதீர். மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். போதை ஒழியட்டும், பாதை தெளியட்டும். கேட்டு இல்லையா? நாங்க பேச வேண்டியது எங்க ஐயா பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு? போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள். உங்களை நான் மன்றாடி கேட்கிறேன். போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற? நான் கெட்ட வார்த்தை பேசலங்க, உங்க புனித வார்த்தை அது. எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? எங்க ஊர்ல அந்த ஆலமர் தெருல உட்காந்துருப்பாங்க. டே 70 வயசுல இருக்கும் அவங்களுக்கு. சின்ன பயிலுக்கடா, நல்லா வளர வேண்டிய வயசு. தம் அடிக்காதீங்கடா, உடம்புக்கு ரொம்ப கேடு. தம்மு எப்போதுமே நீங்க அடிக்கப்படாது. தம்மு என்னன்னா உடம்பு ரொம்ப இதாயிரும். லிப்ஸ் கருத்து போயிடும், லங்ஸ் புண்ணா போயிடும். அது இந்த கான்ஸுக்கு பத்தியில ஹான்ஸ் அது போடவே கூடாதா? ஹான்ஸ் போட்டா அது ரொம்ப கேடு. அதை போட்டே சொல்லுவான், ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகுறிய, டெய்லி குடிக்காதீடா அப்படின்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டு குடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் வியாக்கியானம் பேசுற மாதிரி ஊருக்கு ஒரு டாஸ்மாக திறந்துக்கிட்டு இவரு ஆகாத போதைகிட்டு பாதைகள் சொல்லாதீர்கள், போதை பாதை தெளியட்டும். கொடுமை. போன ஆட்சியில ஒருத்தர், ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டாரு. ஊருக்கு ஒரு டாஸ்க்கு, ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த ஊத்தமிக்கு போய ஸ்தோடத்துல உல்லாசம். இப்ப காணும். அதை விட அடுத்த பாட்டு போட்டாங்க, மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு போட்டவங்க எங்க போனோம்னே தெரியலங்க. இப்பவும் டாஸ்மாக் திறந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கிறாங்க. தம்பி நல்லா கேட்டாரு, ஹிம்லரு அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிட்டது உங்களை? உங்களை அப்பான்னு கூப்பிட்டு டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க காலையில் அப்பான்னு கேட்டிருக்கோம். டோப்பா டோப்பா, இவன் யார் அவன் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம். அப்பான்னு யாரு கூப்பிட்டது? யாரு அப்பா எங்களுக்கு? நீங்க அப்பா. யாருக்கு அப்பான்னு இருக்குல்ல, நீங்க அப்பா தான். அண்ணா யூனிவர்சிட்டியில 8 மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சாலும் யானை சேகரன், அந்த யானை சேகரனுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து 24 மணி நேரம் சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பார் உரிமையாளருக்கு நீங்க அப்பா. கேரளாவில இருந்து கோழிக்கிழவை கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளருக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க ஆத்து மணல் அள்ளி விற்கக்கூடிய அந்த ஆத்து மணல் கொள்ளையர்களுக்கு, கரிகாலனுக்கு, ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா? 2500 கோடிக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நாங்கள் கேள்வியே படாத மெத்தப்பட்டமனை கடத்திய ஜாபர் சாதிக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா? ஊழல் செய்யக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, லஞ்சம் வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். 5000 கோடிகளுக்கு மேல அமலாக்கத்துறை ஏமாற்றிய பொன்முடிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். இல்ல பொன்முடி மகனுக்கு அப்பாவா இருக்கலாம். இந்தி திணிப்பு நாடகம் போட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்திய திணிச்சு, சன்சைன் ஸ்கூலு, எஸ்ஏ அகாடமி அப்படின்னு இந்தி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய செந்தாமரைக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். யாருக்காகவோ சென்னையில் கார் ரேஸ் நடத்திய, அது கார் ஓட்டுநருக்காக
யாருக்காகவோ கார் ரேஸ் நடத்திய உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்கள் அப்பா, எங்களுக்கு எப்படி அப்பா? எப்படி அப்பா நீங்க? எந்த தந்தை தன் மகன் குடித்து விட்டு தெருக்களிலே தெரிய வேண்டும்ப்பா? யாராவது கேள்விப்பட்டிருக்குமா மெத்துங்கிறத? அப்பாவா? ஊரெல்லாம் மெத்தப்பா, திருவள்ளுவர்ல கத்தி குத்தப்பா, இது ரொம்ப ரொம்ப தப்பப்பா, அப்பா டோப்பா வேணாம்ப்பா, போதும்பா. தமிழ்நாடு முழுமைக்கும் எனக்கு முன்பாக முதல்ல பேச சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இதை ஈரோடு கிழக்குல நான் பேசியதற்கு தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுக்காக வச்சிருக்காங்க. நாங்க தப்பா பேசுறோமோ அதை கண்டுபிடிச்சு போறவங்க வேலையா? ஏன்னா நீங்க பொய்யாவே 70 வருஷம் பேசிட்டு நாங்க உண்மையை பேசினா அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக், அந்த ஃபேக்ட் செக் யூனிட் திருப்பி செக் பண்ணு. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்தியாவிலே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் என்று தமிழ்நாடு. அந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன? 2023 மட்டும் 21,000 சாலை விபத்துகள். அந்த சாலை விபத்துகளுக்கான காரணத்தை சொல்லு. மது முதலிடத்துல இருக்கா இல்லையா? அப்ப அந்த மதுவை விற்கக்கூடிய நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்பாவா இருக்க முடியும்? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய திராவிட இளவரசி, திமுகவினுடைய கற்பு கரசி, தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், எங்களுடைய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் 2019 பேசின பேச்சு பத்திரமா இருக்கு. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இந்தியாவிலே இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புடுங்கி நட்டு எங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை போதையின் பாதையிலிருந்து திருப்பிடுவாரு. என்ன டாஸ்மாக்லும் திருப்பி மெத்தபடமின் விட்டுருவீங்களா? இல்ல அபின்னு கஞ்சா ஹெராயின், கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட் அப்படின்னு விட்டுருவீங்களா? சொன்னது இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் ஸ்டாலின் மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி பொய் சொல்லல. திமுகவின் தேர்தல் அறிக்கை பக்கம் 360 என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவினால் பாதிக்கப்பட்ட அந்த மது நோயாளிகளுக்கு மறுசீரமைப்பு செய்யவும் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொன்னீங்களா இல்லையா? திமுக தேர்தல் அறிக்கை 360. உங்க தேர்தல் அறிக்கையை தான் நிறைவேற்ற சொல்றோம். எப்படி நிறைவேற்றுவ? எப்படி நிறைவேற்றுவ? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு துறை சொல்லுங்க. இந்த ஊர்லயும் அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, இப்ப இல்ல. ஒரே ஒரு அமைச்சர் இருந்தாரு, போயிட்டார், புடிங்கி விட்டாங்க. பால்வளத்துறை நஷ்டத்துல ஓடுது, போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடுது, கனிம வளத்துறை நஷ்டத்துல ஓடுது, கல்வித்துறை வருமானம் இல்ல, நஷ்டத்துல ஓடுது, சுற்றுலாத்துறை நஷ்டத்துல இயங்குது, வேற என்ன துறை? கதர்துறை, காதித்துறை நஷ்டத்துல ஓடுது, மருத்துவத்துறை நஷ்டத்துல ஓடுது. 36 அமைச்சர்கள் நஷ்டத்துல. எல்லா துறையும். ஒரே ஒரு துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் லாபம் தருகிறது. அதுவும் ஆண்டுக்கு 46,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரே துறை மது விலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை. மது கடை வச்சிருக்கு, மது விலக்கு ஆய தீர்வான். எனக்கு ரொம்ப நாளா டவுட் தம்பி. அதுக்கு இவன் மது விலக்குனா மது கடையை பூட்டுறதுனக்கா? ஆனா இவன் மது விற்கிறான், அதுக்கு மது விலக்கு ஆய தீர்வை. எப்படா டே, என்னடா அது? எப்படி வந்து அறிவழகன்னு பேர் வச்சவனுக்குலாம் பலவே முட்டாப்பையில இருப்பானோ, தமிழரசுன்னு பேசி வச்சு தத்தியா இருப்பானோ, அது மாதிரி வெள்ளச்சாமி வச்சிருப்பான், கருப்பா இருப்பான் ஆளு. பேரழகன் வாங்க, அவன் வேற மாதிரி இருப்பான். அது மாதிரி இவங்க மதுவிலக்கு ஆயத்திரை துறை. ஆனா மது விற்கும். தமிழ்நாடுடைய டாஸ்மாக் குடிமக்கள்கிட்ட விளக்கு கடை தெரியாது. டாஸ்மாக் என்ன? டாஸ்மாக்னா கடை, இது சரக்கு விற்கிற இடம், சாராய கடை, மதுபான கடமாங்க. டாஸ்மாக் அது இல்லை. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில சந்தை கழகம். இவன் சந்தையை பாருங்க, இவன் மார்க்கெட்டிங்க பாருங்க. மானம் உள்ள, ஈனம் உள்ள, ரோசம் உள்ள, பைபிளை படித்த, குரானை படித்த, பகவத்கீதையை படித்த, நீங்கள் படித்திருக்கிற அத்தனையும் படித்த எவனாவது ஒருத்தன் திமுக ஓட்டு போடுவானாடா? வெக்கம், மானம், சூடு, சொரண ஒன்னு இருக்கிறவன் நீ பாரு. அவன் மார்க்கெட்டிங் பண்றான். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த வணிகமாக எது இருந்திருக்கணும்? கருப்பட்டி இருந்திருக்கணும். உலகத்திலேயே அன்பிற்குரிய மக்களே, இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பு கருப்பட்டி. கருப்பட்டி குடிச்சா எப்படி இருப்போம், இந்த சர்க்கரையை குடிச்சா எப்படி? ரெண்டே எடுத்துக்காட்டு தான். கருப்பட்டி குடிச்சா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ராஜா பேரோன் என்கிற நம்முடைய சகோதரன் இருக்கிறான், ஆண் அழகா அவன மாதிரி இருக்கலாம். சீனியா சாப்பிட்டோம்னா மு.க. ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம். அதான் ரெண்டு தான் வித்தியாசம், ரெண்டு தான். கருப்பட்டி குடிச்சா எங்க அண்ணன் சீமான் மாதிரி இருக்கலாம், அப்படி இப்படி இருக்கலாம். யாருக்கா தெரியுமா? அவருக்கு 58 வயசு ஆகுது.
58 வயசுல 6 பேக் வச்ச ஒரே அரசியல்வாதி எங்க அண்ணன் சீமான் தான். ஐயா முத்துராமலிங்க சொல்றாங்க, புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் ஆட்சி செய்ய முடியும், அந்த ரெண்டும் உள்ளவனால் மட்டுமே நாட்டை ஆள முடியும். ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட், ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன் ரூல்ங்கறாரு. 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. சொன்னது யாருக்காக? அவருடைய பேரன் செந்தமன் சீமானுக்காக. இன்னைக்கு வீரமா அறிவா ரெண்டும் நிக்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் தான். எத்தனை வழக்கு? ஒரே நாள்ல 70 வழக்கு போட்டான். ஒரே நாள்ல 70 வழக்கு. புடுங்க கூட முடியல. சீமான கைது பண்ண போறாங்க. சீமான் கைது, சீமானுக்கு சம்மன் அனுப்பு. கைதுக்கு பயந்து வர்றாரா? கைது பண்ணா ஐயோ கொலை பண்றாங்க அப்படின்னு கத்துற தலைவன்டா. வா, எப்போது 2 லுங்கி 2 பனியனு டி ஷர்ட் ட்ராக்கு எல்லாம் எடுத்து வச்சுதான் எங்க அண்ணி அனுப்புது வண்டியில. எப்ப வேணாலும் கைது பண்ணட்டும். டேய், அவர் கையிலேயே வளர்ந்த தலைவன்டா. நானோ, எங்கள் தங்கி ஹிம்லரோ, எங்களுடைய அண்ணன் தீபக் சாலமோனோ, எங்கள் அக்கா மரிய ஜெனிஃபரோ, இங்க இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் எதற்காக சீமான் பின்னாடி வந்தோம்? யாரா இவரு தமிழ் தேசியத்திற்காக, ஈழ விடுதலைக்காக, பிரபாகரனுக்காக தொடர்ச்சியா பேசுறாரு. பிடிச்சு உள்ள போறான் செந்தமன். அப்ப வந்து இயக்குனர் சீமான் கைது, சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், சீமான் மீது குண்ட சட்டம், தொடர்ச்சியா கைது பண்ணி போட போய்தான் சீமான் பின்னாடி வந்தோம். சிறைதான் சீமானை செதுக்கியது. அவரை கைது பண்ணிடுவாங்க. நான் இப்போ என்னையும் தான் கைது பண்ணேன். தக்கலையில் நான் பேசிட்டு போய் 2 மணி நேரத்தில் பரபரப்பாக ஓடி வந்து கைது பண்ணேன். கைது பண்ணால் பயந்துருவோம். 330 நாள் சிறை, 11 வழக்கு, 3 முறை கைது, திருப்பி 4வது முறை கைது பண்ணி உள்ள போட பார்த்தான். நீ 11 வழக்கு போட்ட, குண்டாஸ் போட்ட, என்னுடைய செயலையோ என்னுடைய அரசியலையோ இம்மி அளவு கூட இந்த அரசியலால் முடக்க முடியல. அப்ப ஒரு மிரட்டுவது, ஒரு அச்சுறுத்துவது. நாம் தமக்கு கூண்டோடு காலி ஆயிடுச்சு, நாம் தமக்கு விலகட்டும், கூண்டோடு காலியாகட்டும். தமிழன் கடைசி தமிழனுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோமா? தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் இருக்காண்டா. 6 கோடி மக்களையும் அரசியல் படுத்தாது எங்கள் படை ஓயாது. நான் எம்எல்ஏ வாங்கணும், தம்பி ஹிம்லர் எம்எல்ஏ வாங்கணும், இல்ல தீபக் சாலமோன் எம்எல்ஏ வாங்கணும், மரிய ஜெனிஃபர் எம்எல்ஏ வாங்கணுங்கிறதுக்காக நான் அரசியல் பண்ணல. அது நடக்காது. வெற்றி தோல்வி, வீரம் இல்ல சாவு, வேதனை சோதனை, இன்பம் துன்பம், அதை பத்தி கவலைப்பட்ட கூட்டம் நாங்கள் கிடையாது. நாங்கள் தளவாய் சுந்தரம் போல, மனோ தங்கராஜ் போல எம்எல்ஏவாவே பிறந்து எம்எல்ஏவாவே சாகணும் அப்படின்னு வந்த பிள்ளைகள் கிடையாது. கரவெட்டி கட்டியிருந்தா மதிப்பு, கார் இருந்தாத மதிப்பு, அப்படி வந்த கூட்டம் கிடையாது. எந்த கூட்டம்? இந்த கூட்டம் மக்களுக்காக உழைக்க வந்த கூட்டம். எந்த கட்சி இன்னைக்கு சொல்லும் தமிழ்நாட்டில் போதையில்லா தமிழ்நாடுன்னு சொல்லும்? மதுக்கடையை மூடிட்டா மது குடிப்பவெல்லாம் ஓட்டு போட மாட்டானப்பா. சாராயம் குடிக்கலாம் ஓட்டு போடலாம், எப்படிப்பா ஜெயிக்கிறது? தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் குடிக்கிறானப்பா. 2 பேர் குடிக்கலன்னா எப்படி ஓட்டு போடுறதுன்னு கேட்குறான். 2 கோடி பேரும் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் போய் சாராயம் வேணும்னு போய் கேட்டு நிற்கிறானா? கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் பூட்டப்பட்ட போது, மூடப்பட்ட பொழுது எத்தனை பேர் தெருவுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா? எத்தனை பேருக்கு டாஸ்மாக் வேணும்னு கேட்டான்? அதுல 2 பேர் பெயிண்ட் குடிச்சு செத்தான், 2 பேர் பினாயில குடிச்சு செத்தான், 2 பேர் வந்து வார்னிஷ குடிச்சு செத்தான். சாகட்டும்ங்கிற என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் சாகும் போது பெயிண்ட் குடிச்சு செத்தா என்னங்கிற? என்ன கேடு? இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சு ஆண்டு ஒன்றுக்கு 2 லட்சம் பேர் சாகுறான். பெயிண்ட் குடிச்சு செத்துருவாங்க, கள்ளச்சாராயம் பெருகிறோம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க பாருங்க. திமுக காரங்கள மாதிரி பேசுறதுக்கு அப்பா சுத்தி நெருப்பு எரியும் போது நாம உள்ளங்கையில கற்பூரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், புதுச்சேரியில் மது விற்பனை செய்யும் போது நாம மட்டும் மதுவிலக்கு போட்டா அது தப்பாயிராதா? சுத்தி நெருப்பறியும் போது யாராவது உள்ளங்கையில என்ன மைத்துக்கு வச்சிருக்க உள்ளங்கையில கற்பூரத்தை தூக்கி போடு அங்கிட்டு. சுத்தி நெருப்பறியும் போது வந்து இவர் உள்ளங்கையில கற்பூரத்தை வச்சிருக்காராம். இங்க டாஸ்மாக்ல வந்து மூடிட்டா இங்கிருந்து நேரா போய் புதுச்சேரியில் எத்தனை பேர் குடிப்பான்? எத்தனை முறை குடிப்பான்? சரி, இங்கிருந்து கல்லு குடிக்க திருவனந்தபுரம் போயிடுவாங்க, களியாக்காவில் பார்டர் தாண்டி போயிடுவான். எத்தனை பேர் போவான்? எத்தனை நாளைக்கு போவான்? தினம் போவானா? டாஸ்மாக் மூடு, கல்லுக்கடைய திறடா, கல்லுக்கடைய திற. டாஸ்மாக் சரக்கடிச்சு சாகாதன காட்டு, கல்லு குடிச்சு செத்தவன காட்டு. எங்க பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இன்னைக்கு இந்த கோட்டுக்கு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வைக்கலாம போயிட்டான். ஐஸ்வர்யா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நாங்க இருக்கோம், நீங்க இருப்பீங்கடா, நாங்க இருப்போமாடா? 14 பிள்ளை, ஒரு சின்ன வீடு. எங்க ஆட்சிக்கு 14 பிள்ளை, சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் தான், சாணி போட்டு மொழியிருப்பாங்க. அந்த 14 அந்த வீட்டுக்குள்ள அங்கதான் கிச்சன், அங்கதான் சமையலறை, அங்கதான் படுக்கையறை, அங்கதான் வந்து உணவறை, அங்கதான் ஓய்வறை எல்லாம் வச்சு
அதுல 14 பிள்ளைகளை பெற்று 14 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் செய்து 14 பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரம்பேத்திகளுக்கு கல்யாணம் செஞ்சங்க ஆச்சத்தா. ஏன்னா கல்லு குடிச்சா 14 பிள்ளை பெக்கும் போதும் அந்த பிரசவத்தின் போதும் கல்லு குடிச்சாங்க எங்க தாய்மார்கள். சுதந்திர இந்தியாவில் பாரதி சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி பாடுறாரு 30 கோடி பனையுடையாள் என்று பாரத தாயை பத்தி பாடுறாரு. 30 கோடி பனையுடையாள், பனையை வச்சுதான் கணக்கு பண்றான். இன்னைக்கு 30 கோடி பனை கொண்ட அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் இன்றைய நிலைமை தமிழ்நாட்டில் 6 கோடி பனை மரங்கள் கூட இல்லை. 30 கோடி பனைமரம் இங்க இருக்கு, இப்ப 6 கோடி பனை. ஏன்னா செங்கல் சூளைகளுக்கு வெட்டி வெட்டி வித்தான். ஏன்? கல்லுக்கு தடை, பதநீர் இறக்க தடை. 34 வகையான பனை மரங்கள் இந்தியா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. ஆண்பனை, பெண்பனை, கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈழம்பனை, ஈச்சப்பனை, சீமைப்பனை, இடுக்கம்பனை, தாதப்பனை, திப்புளிப்பனை, குடலற்பனை, கிச்சிலிப்பனை, இளம்பனை, கூடைப்பனை, கூரைப்பனை, வாதப்பனை, கதலிப்பனை, ஏசருப்பனை, ஏர்லிப்பனை, அழகுப்பனை, சனப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? பனை கற்பக விருட்சம் மேலிருந்து அடி வரை அத்தனையும் பணம். நேரடியாக 76 லட்சம் பேருக்கும் மறைமுக 1.5 கோடி பேருக்கும் தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வணிகம். அந்த டாஸ்மாக்ல இருக்க வேண்டிய முதல் பொருள் கருப்பட்டியும் பனை வெள்ளமும் பதநீரும் இருந்திருக்கணும். இல்ல, அதை உருவாக்கும் என்று சொல்லத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதே டாஸ்மாக் இருந்த இடத்துல அடிச்சு உடைச்சு மூடிட்டு டாஸ்மாக் 6750 டாஸ்மாக்கையும் அடித்து உடைத்து விட்டு டாஸ்மாக் குடிப்பகம் இருந்த இடத்துல கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் படிப்பகம் நிறுவப்படும். குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகம் நிறுவப்படும். செய்வோம். ஊருக்கு வெளியே கல்லு கடை போய் குடிச்சுக்க, ஒரு சுண்டல் கருவாடை தின்னுக்க, போய்க்க, ஜாலியா இருந்துக்க. கல்லு என்பது ஓய்வுக்கு தான். கல்லு குடிச்சா நல்ல ஓய்வா இருக்கலாம். அதுக்கு கல்லு குடிச்சு வந்து பேசுறியான்னு கேட்டாதீங்க. கல்லு என்பது ஓய்வுக்கா. இப்ப தடை இருக்கு. கல்லு குடிச்சா ஓய்வு, வாரத்தில் 1 நாள் 2 நாள் மாலை நேரங்களில் குடிச்சு ஓய்வு எடுப்பான். ஆனா இந்த சனியனை குடிச்சு குடிச்சு 46,000 கோடிக்கு ஆண்டு வருமானம். பொங்கலுக்கு 723 கோடி ரூபாய்க்கு வருமானம். 723 கோடி, 723 கோடிக்கு வருமானம் தரக்கூடிய இந்த தொழிலை வேலை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் போட வக்கில்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருக்கான். 20 வருஷமா வேலை பார்க்குறேங்க, 10,000 12,000 சம்பளம். டே கால் நடுக நின்று 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு நின்று பாதுகாப்பு இல்லாம அவன் வேலை பார்த்து. நாங்கள் டாஸ்மாக் எதிரானவர்கள், ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருடைய நலனை கூட கருத்தில் கொள்ளாத ஆட்சி இந்த கேடுகட்ட கேவலப்பட்டாச்சு. உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரே ஆள் அவன் தான், அவனுக்கே சம்பளம் போடுற. ஏன்னா அவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி. தம்பி சொன்னாரு கன்னியாகுமரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி உடைய பெண் பாதிக்கப்பட்டது குறித்து. இந்தியாவிலேயே ஒரு பெண் துணிந்து வந்து தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பேசியிருக்கிறார். ஏன் பேசினா? ஏன்னா அவள் கன்னியாகுமரி பெண் என்பதனால் பேசினாள். வீரமும் அறிவும் நிறைந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டினுடைய அதிக படிப்பறிவு கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியில் அதிக படிப்பறிவு கொண்டது இந்த கொட்டாரம். 93 விழுக்காடு படிப்பறிவு கொண்ட ஒரு பேரூராட்சி. தமிழ்நாட்டிலே அதிக படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள். இந்த படிக்காதவன் கூட அரசியல் பண்ணிடலாம், அந்த படிச்சவன் அரசியல் பண்றதா ரொம்ப கஷ்டம். எங்க அண்ணனே சொல்லுவா, டே யாரை வேணாலும் மாத்திடலாம், கன்னியாகுமரிக்காரங்கிட்ட அரசியல் பண்றது மட்டும் எனக்கு 2 மண்டை 2 மூளை வரும்லாம்பாரு. அண்ணனுக்கே அது என்ன பண்ணா தம்பிகளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருக்கும் அறிவு இருக்கும், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் அது நாங்க படிச்சோமே, அது என்ன, அது நீங்க எப்படி அப்படி எல்லாருக்கும் அறிவு, எல்லாரும் சிந்திப்பாங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஆனால் கேள்வி யார்கிட்ட கேட்பாங்க? உழைக்க வந்திருக்கு எங்கிட்ட கேட்பாங்க. சீமானோட கொள்கை என்ன, சீமான் இப்படி பண்ணிட்டாரு, சீப்பாடு அப்படி பேசிட்டாரு, அவர் அதை பத்தி இது பேசிட்டாரு அப்படின்னு. ஆனால் இந்த திமுக அதிமுக கேள்வியை கேட்காம படிச்சவன், அதிகம் படிச்சவன், மெத்த படிச்சவன் என்ன பண்ணா? படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாரதி பாடுறா. படித்தவன் தவறு செய்யக்கூடாது. படிக்காத பாமரன் தவறு செஞ்சுட்டான். ஓட்டுக்கு பணத்தை வாங்கி போட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு தப்பு இல்லை. பாமரன் ஏழபால. ஆனா படித்தவர்கள், அதிகம் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, அதிகம் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, அதிகமான விஞ்ஞானிகளை உருவாக்கிய மாவட்டம் இந்த கன்னியாகுமரி. அதிகம், அதுவும் கோட்டாரத்திலிருந்து நிறைய கோட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்று எத்தனை பேர் உருவாகி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல டாஸ்மாக நீங்க அனுமதிக்கலாமா? சாராயத்தை நீங்க அனுமதிக்கலாமா? படித்தவர் எத்தனை பேர் நீங்க போராடிருக்கீங்க? எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க? அதை பத்தி கவலை கிடையாது. விதவிதமான போதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறிமுகமாயிருச்சு. விதவிதமா போதை. அக்கா அழகா சொன்னாங்க, மெத்து அப்படின்லாம்.
கஞ்சாவில் என்ன இருக்குன்னு இந்த ஆட்சிக்கு நாங்கள் வந்தாங்க கேள்விப்பட்டேன். ஏன்னா தேங்காய் தெரியும், நல்லெண்ணெய் தெரியும், வேப்பெண்ணெய் தெரியும், கடலெண்ணெய் தெரியும். ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா ஆயிலுங்கிறான். அது என்னங்க கஞ்சா ஆயில்? அந்த கஞ்சா ஆயில்ல காராச்சவை சுட்டு சாப்பிட்டா தளபதி சின்னவரா எங்க சின்னவர் எங்க இளைய தளபதி அப்புறம் நாங்க வந்து முதலமைச்சர் ஆகிட்டு தான் நாங்க ஓய்வு பண்றோம். அப்புறம் கஞ்சா ஆயில் திடுறான். கனிமொழி மாதிரி வருமா அப்படிங்க? ஐயோ டேய் என்னடா என்ன நல்லா தானே பிறந்தா, ஸ்மெல் கிமெல் ஒன்றும் வரலையே. அவன் கஞ்சா ஆயில்ல காராச்சவை சாப்பிட்டுருக்கான்டா. அடப்பாவியா நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். என்னங்க இந்த திமுக ஆட்சி 4 வருஷம் ஆட்சியில்? ஆமாங்க 4 வருஷம் ஆட்சி ஒன்றும் இது பண்ணல. அப்படி பிரிக்கிறான், டக்குன்னு பிரிக்க ஒரு சாக்லேட்டை உள்ள போடுறான். 4 வருஷமா ஒன்றும் சம்பாதிக்க விடலை. சம்பாதிக்க விடலையா? ஆமாம், ஒரு மண்ணை அள்ள முடியல, ஒரு மலையை வெட்ட முடியல. நாம் தமிழ் கட்சிக்காரங்க குறுக்க வர்றாங்க அப்படிங்கிறான். அப்புறம் கொஞ்சம் நம்ம தளபதி மாதிரி வருமாங்கிறான். டேய் அப்படி சாப்பிட்டது கஞ்சா சாக்லேட்டா? அடா பாவியலா, கஞ்சா ஆயில் கஞ்சா சாக்லேட்டு. சிறையில் இருந்தாங்க ஒரு மிச்சரை ஒரு பையன் வந்து தின்னுக்கிட்டே இருக்கான். டக்குன்னு காவலர் வந்து வெட்டி மிதிச்சிட்டாரு. ஏய் இங்க வா, என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? ஐயா மிச்சர் தான் ஏன் சாப்பிட்றான். அங்கே மிச்சர் தான் சாப்பிட்டான். அந்த மிச்சரில் நிறைய இது கிடஞ்சி பார்த்தா கருவேப்பிலை. ஆமாம் அது கருவேப்பிலை இல்லை, கஞ்சா இலை. என்ன பண்ணிருக்காங்க, மிச்சர் சாந்தி ஸ்வீட்ஸ் மிச்சர் மாதிரி மிச்சரை வாங்கிட்டு வந்து அதை வீட்டிலே கொட்டிடுறது. கொட்டிட்டு கஞ்சா இலையை வாங்கிட்டு வந்து அதை லைட்டா எண்ணெயில போட்டு வறுத்துறது. வறுத்து இந்த மிச்சருக்குள்ள கஞ்சா கருவேப்பிலை மாதிரி இருக்கிற கஞ்சா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து செயலுக்குள்ள பேக் பண்ணி கொண்டு வந்து அப்படி 3 நாள் உறங்குறான். அடப்பா, விதவிதமா போதையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றேன் என் மகனே, என் பிள்ளையே, நீ எந்த நேரமும் போதை இருக்கணும். நாங்கள் கொள்ளடிக்கிறது தெரியக்கூடாது, நாங்கள் கொலை பண்றது தெரியக்கூடாது, நாங்கள் மணல் அள்ளுறது தெரியக்கூடாது, நாங்கள் நல்ல கேவலமான ஆட்சி உறுப்பு தெரியக்கூடாது. சாப்பிடு, போதையில திரி. இந்த கோட்டரும் காந்தி நோட்டம் இல்லைன்னா அன்பிற்குரிய மக்களை திமுகவால ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. சவால் விடுறோம். நாங்க கவுன்சிலர் ஜெயிச்சோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தோமா? எங்கள் அக்கா மரிய ஜெனிஃபர் பாராளுமன்றத்திலே 60,000 வாக்குகளை பெற்றாங்க. 60,000 வாக்குகளை பெற்றாங்க. ₹1 காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, கூட்டத்திற்கு டாடா ஏஸ்கல்ல ஆட்களை ஏத்திட்டு வராம வாங்கிய வாக்குகள் நாங்கள் பெற்ற வாக்குகள். நீ வாங்கினது எப்படி? பணத்தை கொடுத்த. அது வசந்தகுமார் மகனோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கனிமொழியோ யாரோ ஒருத்தர் பணம் இல்லாம திமுக வேலை செய்வான்னு சொல்லு. வாக்குச்சாவடி முகவருக்கு அன்னைக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 2,000, அதிகபட்சம் 5,000 ரூபாய். அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, முதல் நாள் 30 நாளும் சரக்கு. அந்த சரக்கு இல்லைன்னா அவன் வேலை பார்க்க மாட்டான். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம கூட்ட சொல்லுங்க, நாங்க பேசுறதே விட்டுறோம். எவனாலையும் வரமாட்டான். டேய் யாரா பேச போற? யாருப்பா எதுக்கு கேட்கணும்? மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு திருநெல்வேலியில். ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு MK ஸ்டாலினோட யூடியூப் சேனலில் 53 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். 54வது நான். இவ்வளவு தாண்டா அவன் லட்சணம். அவன் பாட்டில் பேசிட்டு இருப்ப, நீ பாட்டில் போட்டுட்டு இருக்க மாப்பிள்ள கட்டிங்க போடு. அங்கே சேலத்தில் மாநாடு, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது நீட்டை நீக்குவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. இவன் போடு மாப்பிள்ள, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு சீட்டு போட்டு இருக்கான். உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. டே அந்த குடும்பம் 3 தலைமுறையா பேசுறாங்க, கச்சத்தீவை மிக்க மாட்டாங்க, நீ போடு மாப்பிள்ள 3 சீட்டை. மாப்பிள்ள அவன் ஏதோ முக்கியமான மேட்டு பேசிட்டு இருக்காங்க, அவன் பேசுறது பூரா மேட்டு தான், நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள கல் ஏதோ முல்லை பெரியார். அவங்க பெரிய தொல்லைடா, முல்லை இல்லடா, அவங்க போடு சீட்டை போடு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏதோ பாலாறு பத்தி பேச, அவங்க காவிரி தென்னை பாலாறு, அவங்க மண்டையில கோளாறுடா, நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். சீட்டில் வந்துட்டு இருக்கான் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது. அவருக்கு வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குனாப்ல. திருப்பி பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீட்டை நீக்கிற ரகசியம் நீங்க வெக்கமான சூடு சோறு தான் நீட்டை நீக்கிறலாம்லாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு, ஆஹா பொடி வச்சு பேசுறான்டா, வெக்கமான சூடு சோறு தான் நீட்டை நீக்கலாம்னாங்க. அதோட முடிஞ்சு. அதான் நீட்டோட ரகசியமா? அவங்களுக்கு தான் கிடையாது. வெக்கமான சூடு சோறு அவங்களுக்கு ஏது? இவரு புதுசா இப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க உடன்பிறப்புகளை களத்தில் குதியுங்கள். என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்தி எழுத்த இவங்க அழிக்க போராட்டம். சென்னைனா சென்னைக்குள்ள இந்தி, அப்புறம் ஆங்கிலத்துக்கு அழிக்கிறாங்களாம். 3 வயசா இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போய் வாழைப்பழத்துக்கு பதிலாக லட்டத்துக்கு வாயில வச்சு காது குத்திட்டாங்கடா. எல்லாத்துக்கும் காது குத்தியாச்சு. பல பேருக்கு வேளாங்கண்ணியில், எங்களுக்கு திருச்செந்தூர்ல காது குத்தியாச்சு. திருப்பி குத்தாதியப்பா, தாங்காதரா.
63 வருஷமா இந்த ரெக்கார்டு தான் இந்தி எதிர்ப்பு. அப்புறம் என்ன திராவிடத்திற்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு, ஈரோடு கிழக்குல சந்திரகுமாருக்கு இந்தியில ஓட்டு கேட்ட? எது கேட்ட? தயாநிதி மாறனை மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக நிப்பாட்டும் பொழுது என்ன சொன்ன? அவர் நல்ல இந்தியில பேசுவாரு, இந்தி எழுத படிக்க தெரியும் சொன்னீர்ல. அப்ப தெரியலையா உங்களுக்கு? தமிழ்நாடு முழுக்க 55 லட்சம் மாணவர்கள் இந்தி படிச்சிருக்காங்க என்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை பாதி போய் சொல்லுவாரு, ஓரளவுக்கு உண்மை சொல்லுவாப்புல. சொல்றாப்புல 55 லட்சம் மாணவர்கள் இந்தி படிச்சிருக்காங்க. நடத்துறது யாரு? பொன்முடி மகன், யாவவேலு மகன், துரைமுருகன் மகன். இந்த துரைமுருகன் இல்ல, திமுக துரைமுருகன் மகன், KN வகையரா, அப்புறம் ஆற்காடு வீராசாமி மகன், தங்கம் தென்னரசு வகையரா, தமிழச்சி தங்கபாண்டிய வகையரா, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின், புரட்சி மங்கை, அப்புறம் செந்தாமரை. மொத்த திமுக நடத்து CBSE ஸ்கூலு. இவன் பள்ளிக்கூடத்தை தமிழ்ல பேசினான். மம்மின்னு சொன்னா மண்டையில கொட்டி 100 ரூபாய் ஃபைனு, டேடின்னு சொன்னா மண்டையில கொட்டி 100 ரூபாய் அபராதம். இவன் பள்ளிக்கூடத்துல தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இப்படியே பேசுவாங்க. உடங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவன் புதுநலமே, அன்பே, அழகே, இன்பமே, இனிய தென்றலே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்று எப்படி அழைப்பேன் தமிழே, உன்னை தமிழே என்று அழைக்கிறேன். அங்க அப்பா என்னமா பேசாரியா கருணாநிதினு கீழே இருந்து என் தாத்தெல்லாம் வேட்டை கட்டி வீசினான். போடு தலைவா அப்படின்னு ஆட்டினான் வேட்டிய. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்க சொல்வோம் உலகிற்கு. என்னை நீங்கள் தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதுல உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒளிச்சு வச்சுட்டு ஓடி போயிருவேன் அப்படின்னாப்புல. எங்காலிங்க அப்பெல்லாம் ஓடு விசில போடு தலைவா, சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவான்னா. கனிமொழி யார்? அவள் ராஜாத்தியின் மனைவி. கனிமொழி ராஜாத்தி. கனிமொழி எனது மகள் ராஜாத்தி கனிமொழியின் தாயார். சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவான்னா. பத்மினி அவர் ஒன்றும் பரிதாண்டா பத்திரியும் கிடையாது, நான் ஒன்றும் முட்டும் திறந்த முடிவு. ஐயோ அண்ணா அறிவா, சூப்பர் அண்ணா, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணான்ட்டான். போட்டான், விசில போட்டான், கொன்னுட்டான். எப்பா எப்படி பேசி 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 வளர்த்த தமிழ். Cloud9 மூவிஸ், மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், ரெட் ஜாண்ட் மூவிஸ், சன்ஷைன் ஸ்கூல், கிங்ஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இதெல்லாம் என்ன தமிழா? இப்போ அப்பான்னு சொல்லி ஒரு செயலி தமிழ்நாடு முதலமைச்சர். நான் கூட அப்பான்னா என்ன செயலி? அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்பான்னு இப்படி வரும், ரொம்ப தப்பா இருக்க. அனைத்து பள்ளி, ஓஹோ இதுதான் உங்க ஈவேரா சொன்னதா தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுன்னு. இதுக்கு பேர் தங்கிலீஷ். இதை ஒரு முதலமைச்சர் அனைத்து பள்ளி பேரண்ட் டக்குனு அது வரைக்கும் இதுல போயிட்டு உசனப்பட்டியில போயிட்டு இருக்கு. அனைத்து பள்ளி உசனப்பட்டி, டக்குனு பார்த்தா லண்டனுக்கு போறாங்க. பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். மச்சான் ஈவினிங் ஷோ வந்துரு அப்படின்னு, மச்சான் ஈவினிங் ஷோ வந்துரு ஒரு மொழி இருக்குல்ல, அது மாதிரி அனைத்து பள்ளி ஏபியா, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிஏ எடுத்தாங்களாம். அப்பா உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். நெருப்புக்கு நீலமேகத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை, சொருகிட்டேன். எங்க தாத்தா பேருக்கு அக்கினி அகிலாண்டம், கங்கு கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி. என்னடா குடும்பமே பட்ட பேரோட திடுற மாதிரி இவங்களே வச்சுக்கிறது பேர். இவங்களுக்கு யாருமே இவங்களை அறிஞர்னு சொல்லலங்க, இவங்களே இவங்கள பேரறிஞர்னாங்க. யார் இவரை கலைஞர்னு சொல்லல, இவரே கலைஞர்னாங்க. தமிழ்ல தலைவர் எவனும் கூப்பிடல, கூப்பிட்டுட்டாங்க. யாரா உனக்கு பேர்? நானே வச்சுக்கிட்டேன். எவ்வளவு செலவு பண்ணண்டா. கட்டையா கருப்பா சுருட்டு முடி வச்சவங்க பாத்தீங்கன்னா சிங்கமுத்து வடிவல் பாரு, தெரியலப்பா தம்பி. கட்டையா கருப்பா குள்ளமா சுருட்டு முடி வச்சவங்க பாத்தீங்களா இல்லையா? தெரியாதுங்க. எவ்வளவு செலவு பண்ணண்டா என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாதிரி ஒல்லியா சிகப்பா டோப்பா வச்சவங்கள பாத்தீங்களா தம்பி? தெரியாதுங்க. எங்க ஒல்லியா சிகப்பா டோப்பா வச்சு வாய் லைட்டா இதா இருக்கும் பாத்தீங்களா? பார்க்கலங்க. சார் நல்லா சொல்லுங்க சார். வெள்ளை வேட்டி சட்டை கட்டிருப்பாரு, திடீர்னு பேண்ட் போடுவாப்புல. எலக்ட்ரிக் சைக்கிள்ல கூட அப்படி மிதிட்டு, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. என்ன ராமசாமி எப்படி இருக்க, ஆளைய காணோம் அப்படி அமெரிக்கால வண்டி ஓட்டிட்டு போற பாத்தீங்களா? கொரோனா காலகட்டத்தில் கூட சைக்கிள் ஓட்டப்பலங்க பாத்தீங்களா? இல்லங்க, பார்க்கலங்க. என்னையா பார்க்கலன்றாங்க? ஏங்க வாயை திறந்தா பொய்யா பேசுவாங்க பாத்தீங்களா? பார்க்கல சார். என்னங்க இவ்வளவு இப்படி சொல்றீங்க? அப்புறம் கொஞ்சம் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். அப்பெல்லாம் கூப்பிட முடியாதுங்க அப்படின்னு இவங்களே அப்பான்னு வச்சுக்கிட்டாங்க. யாரும் கூப்பிடல. எப்படி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கமிட்டு
சாதாரண கடகோடி மக்களுக்கும் ஒரு பத்திரிகை கொண்டு சேர்க்கணும், செய்தியை கொண்டு சேர்க்கணும் என்று தினத்தந்தி ஆரம்பித்த எங்களுடைய சீபா ஆதித்யநாத் தமிழர் தந்தையாக கொண்டாடப்படாமல் அந்த தமிழர் தந்தை அடையாளத்தை ஈவேராக்கு தூக்கி கொடுத்தார்களோ, எப்படி ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதரும் எங்களுடைய ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் எங்களுடைய முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் பெரியாராக கொண்டாடப்பட்டிருக்கிற இந்த மண்ணில தமிழை சனியன் என்றும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வைத்தால் என்றும் தமிழை அவமானப்படுத்திய ஈவேராவை பெரியார்னு தூக்கி வச்சானுங்களோ, அப்படி தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழர்களை குடிக்க வைத்து தமிழர்களை போதையிலே தள்ளாட வைத்திருக்கிற ஸ்டாலினை அப்பான்னு சொல்லணும். இப்ப 4 பேரை ஊருக்கு செட் பண்ணிட்டாங்க. ஊருக்கு அவங்கள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. என்ன எதுக்கு சொல்றேன்னா, 200 ரூபா கொடுத்தா இப்ப அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்குல்ல. நான் 200 ரூபாயில 200 கோடி கொடுத்தாலும் அப்பான்னு நாங்க கூப்பிட மாட்டோம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அம்மானு கூட்டம்னா அவங்களுக்கு ஒரு 60 வயசு, குறைந்தபட்ச ஒரு நேர்மையோடு அறத்தோடு இருந்தாங்க. கடைசி காலகட்டங்களில் நான் டாஸ்மாக மது படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னாங்க. டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வருவதற்கு நான் விடமாட்டேன்னு குறைந்தபட்சம் நின்னாங்க. குறைந்தபட்சம் இந்த ஸ்டெர்லைட் மூடுவதற்கு காரணமாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்படி பல்வேறு குறைந்தபட்ச ஒரு அறத்தோடு ஈழத்தமிழருக்கு நான் ஆட்சிக்கு வந்தா இங்கிருந்து படையை அனுப்புவேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2013 சட்டமன்றத்தில் திருவாளர் பேரறிவாளன் ராபர்ட் பயாஸ் முருகனுடைய விடுதலையின் பக்கம் நான் நிற்பேன், அவர்கள் விடுதலை செய்ய தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதனால ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் அம்மா என்று அவர் அழைச்சாங்க. ஒரு வயசான மனுஷியை மேடம்னு கூப்பிடணும், அது தமிழ்ல அம்மாங்கிறதால அம்மா அழைச்சோம். அது அம்மாங்கிறது ஒரு பிராண்டா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லோரும் அவரை அம்மா அம்மா என்று அம்மையார் ஜெயலலிதாவை அழைக்கிறாங்க. ஜெயலலிதாங்கிற பேர் மறைந்துருச்சு. அம்மா தான், அம்மா ஆட்சி, அம்மா இருக்கும்போது அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சாதாரண ஒரு வாழ்க்கை முறையாக வழிமுறையாக மாறிடுச்சு. உங்களை யாரையா சொன்னது? உங்களை யார் சொன்னது? அவங்க தமிழர் தந்தையா? தமிழர் தந்தை நம்மளை சொன்னா செருப்பால் அடிப்பாங்க திமுக நாம் தமிழ் தம்பிமார்கள். தமிழர் தந்தைன்னு சொல்ல முடியாது. வேற என்ன சொல்லலாம்? புரட்சி போராளின்னு சொல்லலாமா? அது பழனி பாபா நம்மளை பிஞ்ச செருப்பால அடிப்பாங்க, சொல்ல முடியாது. வேற என்ன சொல்லலாம்? தெய்வ திருமகன் சொல்லிடலாமா? ஐயோ தென் மாவட்டத்தில் அறுவாடத்து வருவாங்க, சொல்ல முடியாது. நம்மளை கர்ம வீரன் சொல்லுவாங்களா? ஐயோ கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்மளை என்ன செய்வாங்கன்னு தெரியாது, கேரளாவுக்கு நாடு கடத்திடுவாங்க, சொல்ல முடியாது. வேற என்ன செய்யலாம்? பெருந்தலைவர் சோழி முடிஞ்சிடும், ஓட்டு விழாது. அப்ப என்ன செய்யலாம்னு கணப்படுதல கழிவறையில் இருக்கும்போது யோசிச்சது இந்த பேர். சீமான அண்ணன்றாங்க, எடப்பாடிய சித்தப்பான்றாங்க. அப்ப நம்ம போறோம் அந்த பிட்ட உடனே ஒரு கேள்வி கேட்க வச்சு, முதல்வர், தலைவர், அப்பா, இந்த 3ல உங்களுக்கு பிடிச்சது எது? முதல்வர்கிற பதவி அது போக வரும். தலைவர் என்பது அகந்த வகையில் தலைவர் என்பது நான் கட்சியில் இருப்பதனால என்னோட தொண்டர்கள் கூப்பிடுறாங்க, அது போக வரும். ஆனா அப்பா அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது, அது ஒரு பொறுப்புள்ள பகுதி. இந்த அப்பாடு கூப்பிடும் போது எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுது. ஆகடா எனக்கு பொறுப்புகள் கூடியிருக்கு, இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழர்களுக்கோ நிறைய செய்யணும்னு தோணுது. அங்கதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயா போதும்யா, ஐயா சாமி ஏற்கனவே 4 வருஷம் கிண்ட இருட்டுக்கடை அல்வா போதும்யா, இதுக்கு மேல தாங்கிறதுக்கு சக்தி இல்லையா, சுகர் வந்துருமியா உடம்புல, தாங்க போதும்யா. இந்த தேவர் மகன் படத்தை கடைசியா கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் கையெடுத்து கூட டே போதும்டா புள்ள குட்டிய படிக்க வைங்கடான்னு, அது மாதிரி நாங்க ஐயா போதும்யா போதும்யா, நீங்க ஆட்சிக்கு வந்ததும் போதும், நாங்க மாண்டதும் போதும். வரும்போது பாட்டு போட்டாங்க பாருங்க, எனக்கெல்லாம் அப்படி கிளுகிழுப்பா இருந்துச்சு அந்த பாட்டை கேட்கும்போது. நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, ஒரு எனர்ஜி சாங் இருக்கு. நிறைய நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிடுறேன் பார்த்தீங்களா. ஜிம்முக்கு போகும்போது யாரும் ஜிம் சாங் கேட்பாங்க, நான் அப்படி கிடையாது. வேப்பிள்ளை வெக்காளியம்மன் வேப்பிள்ளைன்னு பாட்டு போட்டு கேட்பேன். அந்த மாதிரியான ஒரு பாட்டை கேட்கறது, மாரியம்மா மாரியம்மா அது மாதிரி. அப்புறம் வந்து ஒரு பாட்டு திருமாவளம் பாட்டு உண்டு, அந்த ஒரு நல்லா இருக்கும் அந்த சாங் வந்து, அது மாதிரி பாட்டை கேட்கறது. அப்படித்தான் இந்த பாட்டை அடிக்கடி கேட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸ்டாலின் தான் வராரு, விட்டியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கும் வானத்துல ஒளி கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா, வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பொறக்குதம்மா, வாராரையா அவரே வாராரையா, அள்ளி தர போறாரையா. காதுல தேன் உழுவிச்சு. அதுக்கப்புறம் 11 பேர் அந்த மூத்த சந்தை வச்சு அடிச்சாங்க மாதிரி 4 வருஷம் திணற அடிக்கிறாங்க. நம்பி ஓட்டு போட்டதுக்கு மக்கள், நான் மட்டும் கிடையாது, நான் ஓட்டு போடல, மக்கள். இப்ப இந்த பாட்டை யாராவது திமுக இந்த கொட்டாரத்தில் ஏதாவது ஒன்றிய செயலாளர்கள், வட்ட சதுர சவ்வக செயலாளர்கள் யாராவது இருந்தா அந்த பாட்டை கொஞ்சம் வண்டியில போடுங்க, வண்டி கண்ணாடி இருக்காது. கொலவெறியா இருக்க மக்கள்
ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக என்கிற இந்த ஆட்சியை அகற்றணும் என்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காங்களா இல்லையா? சத்தியம் மட்டும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஆசிரியர்கள் நல்லா இருக்காங்களா? மாணவர்கள், மீனவர்கள், செவிலி தாய்மார்கள், மருத்துவர்கள், மின் ஊழியர்கள், மின் அந்த போர்மேன்கள், காவல்துறை பயிர் செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறது சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். இந்த ஆட்சியில நல்லா இருக்கீங்க. 12 கோடிக்கு வாட்சி சபரிசன். டேய் 10,000 ரூபாய் அந்த வாட்சை வாங்குறதுக்கு நான் இஎம்ஐ போட்டது எனக்கு தாண்டா தெரியும். செல்போனுக்கு இஎம்ஐ போட்டு நாங்கள் அணைச்சிட்டு இருக்கோம்டா. மாதம் 1ஆம் தேதி ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸில் பிடிச்சிருவான் 3500 ரூபாயை. அப்புறம் பைன் வேற போட்டு விட்டுருவேன். காருக்கு லோனு நடையா நடக்க விட்டு நரம்பெல்லாம் தேய விட்டு கை காசை எடுத்துக்கிட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு கடன் காசை கொடுத்தாங்கன்னு வைரபுத்து சொல்ற மாதிரி நடையா அலைஞ்சு வீடு கிட்ட லோனு, கார் வாங்க லோனு, மாடு வாங்க லோனு, செல்போன் வாங்க லோனு. சட்டையும் பேண்ட் மட்டும் தான்டா காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். மற்றெல்லாம் லோன்ல வாங்கிட்டு இருக்கோம்டா. லோன் அலைஞ்சு இந்த ஆட்சியில் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் யாராவது சொல்லுங்க, நகை அடவிக்காத ஒரு தமிழ்நாட்டு பெண்ணை காட்டுறான். நகை அடை இல்லாத ஒருத்தே காட்டுறான். மொத்த நகை மாடன். எங்க வீட்டில் நானும் கிட்டத்தட்ட 35 பவுன் அடகள் இருக்கு. எல்லாரும் நகையை அடகு வச்சிருக்கிறோம். யாரு சம்பாதிக்கிறா? ஒருத்தர் சொல்லு. ஒரு கரவேட்டி கட்டிய திமுக கொடிய கார்ல போடுற ஒருத்தர் சொல்றா, ஒரு ஆம்பளை சொல்றா தமிழ்நாட்டில் இவன் நல்லா இருக்கான்னு சொல்றா, திமிருத சொல்றா. ஆட்சியாளர் நடத்துறீங்க. ஆட்சி கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி. ஆட்சிக்கு வந்தால் மகளிர் சுய உதவி கடன்களை தள்ளுபடி செய்வோம் சொன்னீங்களா இல்லையா? தள்ளுபடி செஞ்சீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடிமகனுடைய வருமானத்தையும் உயர்த்துவோம் சொன்னீங்களா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெட் எழுதிய ஆசிரியர் பெருமக்களுடைய தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் முழு நேர ஆசிரியராக மாற்றுவோம் சொன்னீங்களா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடற்கல்வி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம் சொல்லுவீங்களா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நியமனம் செய்வோம் சொன்னீங்களா இல்லையா? திமுக தேர்தல் வாக்குறுதி www.tmk.in இணைய பக்கத்தில் இருக்கிறது போய் படியுங்கள். முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை முறையிடுவோம் செஞ்சீங்களா? ஊழல் புகாருக்கு சிக்கிய அதிமுக அமைச்சர்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அமைச்சீங்களா? முதல் 100 வாக்குறுதியை படி ஒன்னு கூட நிறைவேற்றாம நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வருவல, உங்களையோ யாபாத்தி நான் என்னையோ யாபாத்திக்க விரும்பல. ஆக 1-2 நம்ம செய்யலாம். அதுக்காக இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட முடியாது. சட்டசபையில் இந்த வாய் இருக்கு, இந்த வாய் தான். ஆக நாங்கள் 96.98 விழுக்காடு நிறைவேற்றுவோம் என்பதை சொல்லிக்கிறோம். அதில் 1-2 நாங்கள் செய்வோம். எப்போ 2021 செப்டம்பரில் ஜெயிலில் இருக்கேன். 96 விழுக்காடு செஞ்சுட்டாங்களா? அப்போ நம்மளை உள்ளதுக்கு போட்டு நிறைய செஞ்சுட்டாங்க போல இருக்கு. போய் நல்லாச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஜெயிலில் தெரியாதுல்ல. உண்மையில திமுக ஆட்சி நல்லா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நமக்கு தான் தெரியல. என்ன நம்ம தப்பாக தான் பேசிட்டு இருக்க போல இருக்கு திமுகவை நினச்சிக்கிட்டேன். வெளியே வர்றேன். ஒரு அமைச்சர் 90 விழுக்காடு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் 10% மட்டுமே மிச்சம் உள்ளது. அடங்கப்பத்தா கொப்பன் தாமரப்பள்ள தலைமுறை. அவன் 96ங்கிறாரு, இவர் 90ங்கிறாரு. திருப்பி ஒரு 2 வருஷம் ஆச்சு. திருப்பி ஜெயில் 2022. அப்போ பார்த்தா நாங்கள் 97.92 விழுக்காடுகள். என்னடா இது? போன 96 நாங்கள் செப்டம்பரில், அப்புறம் 90 நாங்கள், இப்போ 96ங்கிறாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாங்கள் 70 விழுக்காடு நிறைவேற்றும் என்பதை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும்னா. ஏய் எவ்வளவுதான்டா நிறைவேற்றினீங்க சொல்லுங்கடா. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் மகன் இடத்துல மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, காலையில் உணவு. அது உணவுக்கு ஒரு பாடம் எடுத்தாங்க பாருங்க. நான் மிரட்டுங்க உண்மையிலே. ஒரு நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். அப்போ ஒரு குழந்தை மயங்கிய நிலையில் உட்காந்துச்சான். என்னம்மா ஏன் மயங்கி இருக்கன்னு கேட்டாராம். அங்கிள் காலையில் சாப்பிடல அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ என் ஆட்சியில் ஒரு பிள்ளை சாப்பிடாம என் பெரிய பத்த ஆத்தால என்ன செய்வோம்னு நேராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூட்டாராம். மகேஷ் நீ என்ன செய்விய எனக்கு தெரியாது, உடனடியாக தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு கொண்டு வான்னு சொன்னாராம். அதுதான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். என்னது? 4 நாள் உப்புமா. அது ரொம்ப தப்புமா. காலையில் அது என்னது? என்ன உப்புமா? ஏதோ ஒரு உப்புமா போட்டாங்க. வரகு உப்புமா, கோதுமை உப்புமா, அப்புறம் 2 நாள் உப்புமா, 2 நாள் கிச்சடி. கிச்சடிங்கிறது உப்புமாவோட தங்கச்சி, உப்புமாங்கிறது கிச்சடியோட அக்கா. 1 நாள் பொங்கல். அது பொங்கல் யாருக்கு? மக்களுக்கு பொங்கல்.
இந்த 5 நாள் 4 நாள் உப்புமா போட்டு குழந்தை மயங்கிய நிலையில் இருந்துச்சு. அதை நான் கொண்டு வந்தேன். அப்படியே கட் பண்ணுங்க. 1954 வண்டி போய்கிட்டு இருக்க ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு அம்பாஸ்டர் காரு 6.2 உயரத்தில் 3/4 கை சட்டை போட்ட ஒரு பெரிய மனுஷன் இறங்கி வராரு. ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். என்னப்பா பள்ளிக்கூடம் தந்துச்சு, நீ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, படிக்க போனா உங்க அப்பா நான் சோறு போடுவான் அப்படின்னு கேட்கறான். கேட்டது முதலமைச்சர்கிட்ட, எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர்கிட்ட கேட்கறான். இன்னைக்கு கேட்டிருந்தா அந்த சின்ன பையன் மேல வழக்கு போட்டு ஜெயில போட்டிருப்பாங்க. அது காமராஜர் ஆட்சி. அதனால கேட்டான், ஆஹா பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம், ஆனால் என் பிள்ளைகள் படிக்க வருவதற்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி, என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே முதலாக மதிய உணவை கொண்டு வந்தவன் நம் தாத்தா கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர். சொல்லும் போது புல்லரிக்குது. அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு மதிய உணவு சாப்பிட்டு வந்தவன் தான்டா நானும், எங்க அண்ணன் சீமானும், என் தம்பி ஹிம்லரும். அதனால் அவர் எங்களுக்கு தாத்தா. அவர் சொல்லுவாங்க சில பேர், அவர் நாடார். ஆமாம், பொன்னை நாடார், பொருளை நாடார், மண்ணை நாடார், பதவியை நாடார், பெண்ணை நாடார், எல்லாத்தையும் நாடாமல் இருந்ததால் அவர் நாடார். அப்படிப்பட்ட அந்த தலைவன் செய்த அந்த சம்பவத்தை இந்த தருதலை செய்தது போல வெட்டி ஒட்டி இவருக்கு ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி இவர் குழந்தைகிட்ட நடந்து போற மாதிரி என்னைக்கு நீ போய் பேசியிருக்கிற. அப்ப எவ்வளவு இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? இதுக்கு பேரு தான் இந்த தலை இந்த உடலோடு பொருந்துவது. புலிகேசி படத்தை சொல்லல, மன்னா புரியவில்லையே, நீ வெறும் மங்குடி அமைச்சரை, நீ மங்குடி என்பதை மணிக்குறுமன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். 100 வருடம் கழித்து வருகிற மடையர்களுக்கு நாம் எப்படி இருந்தோம் என்று தெரியவா போகிறது அப்படின்னு சொல்லி இவங்களே பிராண்ட் பண்றதுக்கு பேர் தான் இந்த தலை இந்த உடலோடு இணைவது. புலிகேசி வாசலில் 8 புள்ளி கூடம் தான் போடுவார்களா, என் 16 புள்ளி கூடம் போட மாட்டார்களா என்பது போல ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. நல்லாட்சி நம்பிக்கிட்டு இருக்காங்க. சந்திரமுகி கங்கா சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நினைச்சா, சந்திரமுகியாவே மாறினாங்கிற மாதிரி நல்லாட்சி கொடுக்கறதா நினைச்சாங்க, நல்லாட்சி கொடுக்கறதா நம்பினாங்க, நல்ல ஆட்சி நிறுவிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சத்தியமா சொல்றேங்க, நான் அவர் உண்மையிலே அவருக்கு போய் பேசல, அவர் சத்தியமாவே சொல்றேன், முதலமைச்சர் உண்மையிலேயே நல்ல ஆட்சி கொடுப்பதாக நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சாட்டை துறைமுறை ஒருத்தன் சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க விஷயமே தெரியாது. சவுக்கு சங்கர் ஒருத்தன் புழக்கிறான், ஹிம்லர்னு ஒருத்தன் கிழிக்கிறான், சரவணன் இன்பமான காலத்துக்கு தெரியாது. அவர் எதை பார்க்கிறாரு? அவர் சாட்டை, தடம், அசுரன், வேங்கை, வளைவொலி பார்த்தா அவருக்கு நாட்டு நடப்பு தெரியும். அவரு நான் விரும்பி பார்க்குற சேனல் இதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அரசியல் பேசுகிற சேனல் பார்ப்பேன்னு சொன்ன மதன் கபரி கூட பார்ப்பேன்னா விக்கிபீடியா பார்த்து தம்பி தான் பேசுவான்னு தெரிஞ்சுக்கலாம். அது எதை பார்ப்பாரா? நான் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக ஃபுட் ரிவ்யூ வீடியோக்களை போடுறாங்க, அதுதான் பார்க்குறது. யாரு இர்ஃபான் வியூஸ் பார்த்துட்டு இருக்காருங்க. அவரு தடி தாண்டவராயனுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் போட்டு நம்ம பிள்ளைன்னு விடுறாங்க. ஃபுட் ரிவ்யூ, வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி, சோறு தயிர் ஒப்பு அப்படின்னால ராகுல் காந்தி அந்த வீடியோ தான் பார்த்துருக்கேன். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி, இந்த வில்லேஜ் சேனல் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் அதை ரொம்ப விரும்பி பார்க்குறேன். விளங்கிரும். சோறு 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 அப்படிங்கிற மாதிரி, சோறு சோறு ரசம் ரசம் குழம்பு குழம்புன்னு திங்க போறேங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காப்புல. இது ஒரு முதலமைச்சர். இவங்க இதை தூக்கிக்கிட்டு யாரு சர்மான்னு சொல்லி, ராகுல் சர்மான்னு ஒருத்தன், அவனை தூக்கிட்டு வர்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி கூட்டு வந்து நல்ல மூளை உள்ளவர்களை பயன்படுத்தின தப்பு இல்லை. மூளை உள்ளவர்களை யார் பயன்படுத்துவான்? மூளை இல்லாதவன் தான் பயன்படுத்துவான். திறமை இருக்கு பயன்படுத்த, டே அப்ப திறமை இல்லாதவன் தான் பயன்படுத்துவான். நாங்கள் பிரசாந்த் கிஷோரையோ சுனிலையோ ஜான் ஆரோக்கியசாமியோ நம்பி கட்சி தொடங்கியவர் கிடையாது. நாங்கள் சொந்தமாக எங்களை நம்பி, எங்கள் மக்களை நம்பி, எங்களுடன் சீமானை நம்பி நாங்கள் இருக்கிறோம். சீமானுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்கெல்லாம் தேவையில்லையே. டே அவரே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் போடுற ஸ்ட்ராட்டஜியை களத்தில் செயல்படுத்த ஆரம்பித்தா, மக்கள் மட்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருந்தால் இந்த 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு தமிழர் நிலம் தயாராகும். நான் பல முறை கன்னியாகுமரி உறவுகள்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி ஹிம்லட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், நாம் தமிழர்களுடைய முதல் வெற்றி அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துதான் தொடங்கும். ஏனென்றால் அதிக படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் கன்னியாகுமரியும் உயிராக நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிற மாவட்டம். தன் ஊரை ரொம்ப லவ் பண்ணுவான். எல்லா ஊர்லயும் ஐ லவ் திருநெல்வேலி, ஐ லவ் தஞ்சாவூர், ஐ லவ் கன்னியாகுமரி, ஐ லவ் திருச்சி இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஐ லவ் கன்னியாகுமரி என்று வாழக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மக்கள். அவன் எந்த ஊர்ல வரட்டும், லண்டன்ல, இஸ்ரோல, நாசால, டிசிஎஸ்ல, விப்ரோல, ஹெச்சிஎல்ல எங்க வேலை பார்க்கட்டும்,
ஏன் மக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா மக்கம். அவன் மொழியை நேசிப்பான், தன் உணவை அவியலை நேசிப்பான், தன் மாட்டுக்கறியை நேசிப்பான், அப்படி நிற்பான். தன் ஊரை நேசிக்கிறான். யார் ஒருத்தனுக்கு தன் மண் மீது பற்று இருக்கிறதோ அவனுக்கு தான் மக்கள் மீது பற்று இருக்கும். எவன் மண்ணையும் மக்களை நேசிக்கிறானோ, எவன் மொழியை நேசிக்கிறானோ அவன் தான் மொழி பேசக்கூடிய மக்களை நேசிப்பான். எவன் மொழி பேசக்கூடிய மக்கள் நேசிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த மொழியை, அந்த மண்ணை, அந்த மக்களை ஆள தன்னுடைய தலைவனே வேண்டும் என்று நினைப்பான். அப்படி தன் மொழியை நேசிக்கக்கூடிய கூட்டம். இன்னைக்கு அக்கா குமரி கண்டம் குறித்து பேசினாங்க. குமரி கண்டம் இருந்ததோ இல்லையோ, அது மித்தோ இல்லையோ, ஆனால் உலகத்தின் முதல் குடி, முதல் மனிதன் பேசிய மொழியை அதே வழக்காடு மொழியிலே, அதே அந்த ஸ்லாங்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டார மொழியில பேசக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலியும் கன்னியாகுமரியும். ஈழத்திற்கும் கன்னியாகுமரிக்கும், ஈழத்துக்கும் திருநெல்வேலிக்குமான தொடர்பு இருப்பதற்கான காரணம் என்னன்னா, அதிக தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஆதி தமிழ் பேசிய மாவட்டம். அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இன்னைக்கும் தமிழை காப்பாத்துறீங்களோ, உங்கள் நிலத்தை நேசிக்கிறீங்களோ, அந்த நிலம் உங்கள் தலைமுறைக்கு காப்ப கொடுக்கப்படணும்னா கன்னியாகுமரி ஃபேக்டரி நம்பி இருக்கல, சிப்காட்டை நம்பி இருக்கல, இந்த மலைகளை நம்பித்தான் கன்னியாகுமரி. இவள் குமரியா இருக்கணுமா, இவள் கிளவியா மாறணுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் சொன்னா துப்பு கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று திமுக, இது வெக்கம் கட்ட ஆட்சி அதுக்கு வேங்க வயலே சாட்சி. இது கேடு கட்ட ஆட்சி, இது அழிச்சாட்டியம் செய்கிற ஆட்சி அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிய சாட்சி. என்பதற்குரிய மக்களை, அந்த ஆட்சியில எவ்வளவு ஒரு மோசமான நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டு இப்ப கன்னியாகுமரியில் போடுகிற அந்த பாலம் தொடர்ந்து ஒரு மாசம் ஆகல, சிலிக்கான் செல்லு பேந்துருச்சு. தட்ஸ் ஆல் திராவிடம். அவ்வளவுதான். ஒரு மாசம் அதுக்குள்ள ஈன்னு பல்ல இடிச்சு நிக்குது. காமராஜர் கட்டிய தொட்டி பாலத்தை பாரு. டேய் மடப்பசங்களை, யாராவது கரை வெட்டி கட்டியிருந்தா போ, வண்டி எடுத்துட்டு போ, நாளைக்கு காலைல போ. எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி? 60 வருஷமா? 60 வருஷம் ஆச்சு. எங்கள் தாத்தன் நேர்மையின் நேர் வடிவம் காமராஜர் கட்டிய தொட்டி பாலம் எங்கே? நீ கன்னியாகுமரியில விவேகானந்த சிலைக்கும் திருவள்ளுவருக்கும் போட்ட பாலம் எங்கே? பல்ல இழைச்சி கிடைக்குது. அவதான் முதல் லட்சணம். இந்த டாஸ்மாக், இந்த போதையை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை, நாங்கள் இந்த களத்தில் நிற்கிற வரை இனி ஒரு முறை திமுக ஆட்சி இந்த நிலத்துல வராது. நீங்க என்ன பண்ணுகிற, இந்த ஆட்சி எங்கள் ஆட்சியா இருக்கும், இல்லை ஆட்சி நடத்துற யாரா இருந்தாலும் எங்களை தாண்டி நடத்த முடியாது. டிசைடிங் அத்தாரிட்டி நாங்கள தான் இருப்போம். 36 லட்சம் தான் வச்சிருக்கீங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? நீங்க வென்றுவீங்களா? சொன்னதெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு நிறைய பேர் கேட்கலாம். சென்ட்ரல் அமெரிக்காவில், மத்திய அமெரிக்காவில் எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நாடு, உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு நாடு. 1 லட்சம் கொலைகள் ஆண்டு ஒன்றுக்கு. சாதாரண ஒரு நாளைக்கு 300-400 பேர் வெட்டி கொலை செய்யப்படும். அதிகமாக காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்படும் நாடு எல் சால்வடார். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த எல் சால்வடார் 2015 ஒருத்தன் வர்றான், சின்ன பையன் வர்றான், வந்து என்ன சொல்றான், அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட் போய் பேசுறான். ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுக்கிறான். அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய டைரக்டரா இருக்கான். ஐயா, நான் வந்து உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்குறேன், உங்க கட்சியில் இணைஞ்சு செயல்படுறேன். நான் முதல்ல வந்தோடனே ரவுடிகளை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், ரெண்டையும் ஒழிப்போன்றான். வாய்ப்பே இல்லை. ரவுடிகள் நம்பி தான் ஆட்சி இருக்கு, கேங்ஸ்டர் நம்பி தான் ஆட்சி நடக்குது. நீ எப்படி அவரை வந்து ஒழிப்ப? நீ ஒழிப்புன்னு சொன்னா கூட உன்னையே ஒழிச்சிருவான். அந்த நாட்டில் எப்படின்னா, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல், திடீர்னு கேங்ஸ்டர் உள்ள போவான். இருக்கிற எல்லா விடுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெட்டடிச்சு 20 நாள் ஸ்டே பண்ணுவான். ஹோட்டலில் புந்து பொருளையும் பணத்தை எடுத்துட்டு போயிடுவான். காவல்துறை தலையை வெட்டி வச்சா அவன் அன்னைக்கு பெரிய கேங்ஸ்டர். அப்படி இருந்த ஒரு நாடு 2015 சுயேட்சையாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து போட்டி போடுறான். அந்த மாநகராட்சியுடைய தேர்தல் சொற்ப வாக்குல வெற்றி பெற்றுறான். மக்கள்கிட்ட நம்பிக்கை விதைச்சு பேசுறான். நான் ஆட்சிக்கு வந்தா தற்சார்பு பொருளாதார கொள்கையில் இந்த நிலத்தை நான் மாற்றுவேன், போதையை ஒழிப்பேன், ரவுடிகளை ஒழிப்பேன், குண்டாசுகளை ஒழிப்பேங்கிறான். எப்படி இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கையை பிடிக்கிறானோ, எப்படி திமுக கொடிக்கிட்டு போய் பெண்களை மிரட்டானோ, எப்படி கனிம வளத்தை கொள்ளடிக்கிறானோ, எப்படி ஆத்துமல்ல வெட்டானோ, எப்படி பிரியாணிக்காக பாக்ஸிங் போடுறானோ, எப்படி பீட்டி பால்ல வந்து பெண்களை விரட்டானோ, அப்படி அந்த நாட்டிலையும் பண்றான். இங்க திமுக பண்றான், அங்க வேற ஒரு கேங்ஸ்டர் பண்றான். வர்றான் 42 வயசுல கிளந்து வர்றான். வந்து 2019 அந்த ஊருடைய எலெக்ஷன் நடைபெறுது. போட்டி போடுறான். போட்டியில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்துக்கு போகுது. பெரிய டஃப் ஆகுது. 53 விழுக்காடு வாக்குகளை பெற்று மொத்த நாட்டையும் கைப்பற்றான்.
கைப்பற்றின உடனே ஊர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறை கட்டுறான். சிறைக்கு சாலைகள் சரியா கிடையாது, மின்சாரம் கிடையாது, தண்ணீர் கிடையாது, அலைபேசி தொடர்பு கிடையாது, சிறையில மனு கிடையாது, சிறை பொருட்கள் பார்க்க முடியாது. சுத்தி சிசிடிவி போட்டு 1,00,000 இளைஞர்கள், படித்த வீரம் கொண்ட இளைஞர்களை ராணுவத்துக்கு எடுக்கிறான், போலீஸுக்கு எடுக்கிறான். எடுத்து ஜெயில ஒரே நாள்ல 87,000 பேரை கைது பண்ணி ஜெயில போடுறான். கைது பண்ணி ஜெயில போட்டு உலகம் கொந்தளிக்கிறது. சர்வாதிகாரி இவன், பெரிய மோசமானவன். இப்படி ஒரே நாள்ல மனித உரிமை மீறலுக்கு எதிராக மனித உரிமை மீறுவது போல 87,000 பேரை கைது பண்ணிருக்கீங்க. இது நாடா இல்லை சுடுகாடா? விடுதலை செய்யுங்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் கிளம்புறான். ஐநாவில் பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், டேய் இது ஏன் நாடு, எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் எனக்கு தான் தெரியுங்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, 2019 ஆட்சிக்கு வந்த 2023 அந்த நாட்டினுடைய கொலை விகிதம் 1,00,000 373 குறைகிறது. அந்த நாட்டை 4 ஆண்டுகளில் சர்வதேச தரத்திலே உயர்த்தி தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழில்களை உருவாக்கியிருக்கான். நயிப் புக்காலே என்கிற 42 வயசு இளைஞன். அவன்தான் மத்திய அமெரிக்காவின் எல் சால்வடாருடைய சீமான். அந்த நயிப் புக்காலே தான் அந்த ஊர் சீமான், இந்த ஊர் நயிப் புக்காலே தான் எங்க அண்ணன் சீமான். இவர் சொல்றத அங்க ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கார், ரத்தமும் சதையுமா. அவனுக்கு தேவைப்படுது என்ன? அதிகாரம். மக்கள் அவனை நம்பினான். மக்கள் நம்பிவிட்டால் அடுத்த நொடிய மாற்றம். மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைவரும் ஒன்று கூடினால் அடுத்த நொடிய மாற்றம். உங்களுக்கு கோபம் இருக்கும். கன்னியாகுமரியில் மலைகள் உடைக்கும் போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரி செம்மண் திருடும் போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரியில் கரும் மணல் திருடும் போது உங்களுக்கு கோபம் இருக்கா? கன்னியாகுமரியை சார்ந்த பெண் அண்ணா யூனிவர்சிட்டிகளை பாலியல் தொந்தரவு செய்யப்படும் போது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? கேரளாவினுடைய ஒட்டுமொத்த குப்பைகளையும் கன்னியாகுமரிக்குள்ளே கொட்டும் போது உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? மொத்த கோபத்தையும் தீர்த்து கொண்டு கொட்டார மக்கள் எங்களுக்கா மரிய ஜெனிவருக்கு 2026 வாக்கை செலுத்துங்கள். உங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ள ஒரே வடிகால் நாம் தமிழர் கட்சி. நீங்க தர்க்கம் வைப்போம், தலவாய் சுந்தரத்தை கூட்டுவா, இல்லை எதிர்த்து நிற்கிற திமுக வேட்பாளர் கூட்டுவா, ஒரே மேடை. ட்ரம்பும் பைடனும் மோதுற மாதிரி எங்க அக்கா மரிய ஜெனிஃபரும் உங்க வேட்பாளரும் மோதட்டும். எங்கள் அக்கா கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நாங்கள் தேர்தல் வேட்புமனுவை ரத்து பண்ணுகிறோம். போட்டி போடல, என்னக்கா போட்டி போடல. எங்க அக்கா இந்த சட்டமன்ற வேட்பாளர் வேண்டாம், எங்களுடைய கவுன்சிலர் இருக்காங்க, அக்கா பேர் என்ன, ஆஸ்லின் சோபாராணி இருக்காங்க, எங்களுடைய கவுன்சிலர். திமுக ஓபிஎஸ், டேய் தாய் தமிழ் இந்த சாட்டை எல்லாம் ஜூம் பண்ணுங்கப்பா. கவுன்சிலர் இருக்கான்னு கேட்கற, டேய் இனிமே கேட்டா செருப்புகள் அடிப்போம். எங்க அக்கா தமிழ்நாட்டினுடைய சிறந்த கவுன்சிலர் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமலியாலே பாராட்டப்பட்டவர் எங்களுடைய கவுன்சிலரா. உன் கவுன்சிலர் காட்டு. உன் கவுன்சிலர் என்ன பண்ணுவான்? உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி மக்களை இலவசமா கூட்டுவோம். அதான் உன் கவுன்சிலர். ஆனா எங்க கவுன்சிலர் அரசு பள்ளிக்கு தன் சொந்த பணத்தை 24 லட்சத்தை தூக்கி கொடுப்பால் எங்க கவுன்சிலர். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் என்ன செய்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய கவுன்சிலர் ஆஸ்லின் சோபாராணி. அதை போலத்தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்களுக்கு சம்பாதிக்கிற அவசியம் இல்லை. திமுக காரண்ட அதிமுக காரண்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அதை விட எங்க அக்கா கிட்ட சொத்து இருக்கு, அதை விட பெரிய வீடு இருக்கு, அதை விட பெரிய கார் இருக்கு. சம்பாதிக்கிற அவசியம் இல்லை. நாங்கள் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல. பணம் சம்பாதிக்கணும் எங்களுக்கு வேற தொழில்கள் இருக்கு, அதை பார்த்துக்குவோம். நாங்கள் அரசியல் என்பது பிழைப்பதற்காக அல்ல, கன்னியாகுமரி மக்களுக்கான உழைப்பதற்காக இந்த அரசியலை எழுதுவோம். நீ வச்சுக்க, எழுதி வைத்துக்க. இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது என்பது எங்கள் தாத்தன் காமராஜர் மீது சத்தியம். நாங்க செய்வோம். எங்களுடைய முன்னோர்கள் வாவு சிதம்பரனாரும் காமராஜரும் எங்களுடைய சிங்கார வேலரும் உண்மையிலே இந்த நிலத்திற்கு உழைத்தது உண்மை என்றால், எங்களுடைய தாத்தா நேசமணி இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்தது உண்மை என்றால், எங்களுடைய குஞ்சன் நாடார் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்தது உண்மை என்றால், அவருடைய மூச்சு காற்று எங்களை வழி நடத்தும், இந்த மக்களிடத்தை எங்களோடு கொண்டு போய் சேர்க்கும். நீ பாதிரிமார்களை வைத்து மத குருமார்களை வைத்து நீ வாக்கு செலுத்தலாம். அந்த பாதிரிமார்களையும் பாவத்தை நீக்கக்கூடிய பாதிரிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. திமுகவினுடைய பாவத்தை இந்த முறை நீக்காம எங்களை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே பைபிளை படித்த, உண்மையிலே இறைவழி வந்த, எந்த இயேசுபிரான் கல்வாரி மலையிலிருந்து பேசினாரோ அந்த கல்வாரி மலை போல இந்த களவாணிகள் இந்த மலையை நொறுக்கி கொண்டிருக்காங்க. கல்வாரி மலையை நாம் காப்பாற்ற முடியாது, கன்னியாகுமரி மலையவாது காப்பாற்றுவோம் என்று உண்மையான பாதிரிமார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த இருக்கிறாங்க. அதே போலத்தான் மாயன் கண்ணன் மலைகள்ல மாடு மேய்ச்சான்.
அந்த கண்ணன் வாழ்ந்த மலை, மாயோன் வாழ்ந்த மலை காப்பாற்றோட தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் சொற்பொழிவாற்றிய மலை காப்பாற்றோட தேவை இருக்கிறது. அந்த மலையை காக்க, இந்த மண்ணை காக்க, இந்த நிலத்தை காக்க, போதையில்லா தமிழ்நாட்டை படிக்க, டாஸ்மாகை மூடி கல்லு கடை திறக்க நாம் மகிழ்ச்சி இந்த மக்கள் ஆதரிப்பார்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.